தேவி என்ன பண்ணுற? பொங்கலா? பொங்கல் செய்யும்போது அதை சமையல் நிகழ்ச்சியாக போட சொல்கிறாங்க, போடும்போது சொல்ல மாட்டியா? மக்களை நைட் செஞ்சு தூங்கிட்டு இந்த கேபில் நம்ம ஒய்ஃப் பொங்கல் வச்சுட்டா அப்படி பொங்கல்லாம் தாளிச்சு விட்டா அப்படிங்க. என்னென்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல. நான் தூங்கிட்டேன், நைட் டியூட்டி தூங்கிட்டேன். அதுக்குள்ளே நம்ம சம்சாரம் சமையல் ரெடி பண்ணி எல்லாம் தாளிச்சு விட்டு அப்படி. ஆமாம், நீ பொங்கலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுற? என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க? குருமிளகு, சீரகம். பொங்கலுக்கு என்னென்ன போடுவாங்க? குருமிளகு, சீரகம், பாசிப்பருப்பு, பச்சை மிளகா. பாசிப்பருப்புல அரிசி கூட கலந்து போடுவாங்க. இஞ்சி எல்லாம் போட்டாச்சு. மக்களே பொங்கலுக்கு எல்லாம் போட்டாச்சாமா, தனியாக சொல்ல முடியாதாங்க சம்சாரத்தினால. நான் ஒன்றும் பண்ண முடியாது, சொல்ல மாட்டேங்கிறா. தூங்கிட்டு நைட்டு விட்டிங்கனால அதுக்குள்ளே இங்கே சமையல் வேலையெல்லாம் மிக்சிங் பண்ணி மூடுறது தான் பாக்கி. இன்றைக்கி வெண்பொங்கல் மக்களே நைட்டுக்கு. வாங்க, சீரகம், குருமிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அரிசி, பாசிப்பருப்பா எல்லாம் போட்டுங்க தாளிச்செல்லாம் விட்டுட்டா குக்கர் மூணுனா சாப்பாடு ஆச்சுன்னு நினைக்கிறேன். நெய் பிடிச்சி நெய் ஊற்றுலாங்க. முடிஞ்ச அளவுக்கு நெய் ஊற்றாமல் சாப்பிட்டா, எண்ணெய் நெய்யெல்லாம் அதிகமாக சேர்த்தாமல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நமக்கு. அந்த காலத்தில் நம்ம எப்படி சாப்பிட்டோம் அப்படியே சாப்பிட்டா யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைக்கிறேன். நெய் எப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கலாம், டெய்லி சேர்த்துக்கலாம். ஆயிலும் அதிகமாக சேர்த்தக்கூடாது. நாற்பது ஆண்டுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டோமோ அதே முறையில் 50 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் எந்த கொலஸ்ட்ராலும் ஏறாது. நைட் ஓட்டிங்கனால தூங்கிட்டு மக்களே. அதுக்குள்ளே என் ஒய்ஃப் சமையல் வேலையெல்லாம் ஆரம்பித்து 50% முடிச்சுட்டு, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி நைட்டுக்கு எங்கள் வீட்டில் மக்களே வெண்பொங்கல். நாங்கள் மேக்சிமம் அதிகமாக நெய் ஆயிலெலாம் ஊற்ற மாட்டோங்க, அளவாக தான் சேர்த்துவோம். ஒரு ஆள் என்னை எழுப்பாமையே தூங்குற ஆள் எழுப்பாமையே சமையல் வேலையை முடிச்சுட்டுருக்குங்க. நல்ல வேலை ஒன்று 1 நிமிஷம் லேட் பண்ணியிருந்தா பொங்கலே முடிச்சிருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சமையல் பண்ணுறா அதிகமாக போடுங்கன்னு கேட்டிருந்தாரு நம்ம சப்ஸ்கிரைபர். அவர் பேரும் கூட பேர் மறந்துட்டேன். நீங்கள் சமையல் செய்யறதா அதிகமாக போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக அதுக்குள்ளே நம்ம ஒய்ஃப் இப்படியெல்லாம் குண்டக்கா மண்டக்கான்னு பண்ணிடுங்க. அதாவது பொங்கலுக்கு வந்துங்க முலாம்பழம் போடலாங்க. பொங்கலுக்கு முலாம்பழம் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, பொங்கல் நீங்கள் செய்யும்போது முலாம்பழமெல்லாம் செருவி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. முலாம்பழம் போடலாங்க, அப்புறம் பைனாப்பிள் போடலாம். நைஸாக நல்லா செருவி போட்டிங்கன்னா நீங்கள் பொங்கலை பீஸ்மா முலாம்பழம் மனமாக செமையாக இருக்குங்க. நம்ம ஒய்ஃபு வெண்பொங்கலுக்கு முலாம்பழம் போடுங்கோ. நீங்கள் கேட்கல, குக்கரெல்லாம் மூடி வச்சுட்டு என்றா முலாம்பழம்னு, அது கடைசியில் போடுவாங்க. அப்படியே சாப்பாடு அல்வா மாதிரி போயிட்டுங்க, மெல்லவே வேண்டியது இல்லைங்க. முலாம்பழமாக நம்ம உடம்பு உண்மையிலே எழுச்சி மாதிரி நல்லாருங்க. குழந்தை குட்டிகளாம் அப்படி தான் செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு சத்து எனர்ஜி கிடைக்குங்க. அடுத்துங்க பொங்கல் இறக்கும்போது காட்டுறேங்க. நம்ம குட்டி பொங்கலுக்கு முலாம்பழம் அரைச்சி ஊற்றுற அப்படிங்க. வெண்பொங்கலுக்கு முலாம்பழம் அரைச்சி. வெண்பொங்கலுக்கு இனிப்பாக இருக்குதுன்னு கேட்கறது புரியுது மக்களே. சர்க்கரையெல்லாம் இனிப்பெல்லாம் நைஸாக லைட்டாக இனிப்பு வரும், குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு காரத்துக்கு கொஞ்சம் மிளகெல்லாம் அதிகமாக சேர்த்திப்போம். அதனால் அவ்வளோக்கா காரமும் அதிகமாக தெரியாது, இனிப்பும் அதிகமாக தெரியாது. மொத்தத்தில் உடம்புக்கு எனர்ஜியாக இருக்குது, குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க. அரை முலாம்பழமே ஜூஸுக்குங்க, அரை முலாம்பழம் பொங்கலுக்கு.
அப்படியே பொங்கல் இறக்கும்போதுங்க மேலே அப்படியே சும்மா நைஸாக அரைச்சி அப்படியே நெய் மாதிரி அப்படியே தூவி விட்டு அப்படியே ஒரு கலக்கி ஒரு 5 நிமிஷம் அடுப்பு வச்சு எடுத்தீங்க. ஆஹா மனம் பக்கத்து வீட்டில் பொழப்புங்க. பக்கத்து வீட்டை பொழுது தான் நம்மளே உதக்கி வந்துடுவாங்க. மனம் வீசுன்னு சொல்ல வரும். எப்படி திக்னஸாக நைஸாக அரைச்சி பொங்கலுக்கு ஊற்றுவீங்களா? அப்படியே அதில் எனக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் கொடுத்துருங்க. இவ்வளோ போட்டிங்கன்னா பொங்கல் இனிக்கும். மக்களே இது எதாவது இப்படி பண்ணும்போது குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. தவறாக நினைக்காதீங்க. நீங்கள் வந்து பைனாப்பிள்லேருந்து எல்லாமே போடலாம். நைஸாக அரைச்சி முன்னாடியே நீங்கள் மிக்சிங் பண்ணும்போதும் சேர்த்துலாம். லாஸ்ட் நைஸாக அரைச்சாச்சுங்க முலாம்பழம். இது சும்மா 1/2 டம்ளர் ஊற்றினா போதுங்க பொங்கலுக்கு. பொங்கல் விசில் வருதுங்கோ. ஜூஸ் எல்லாம் போட்டு குடிக்கிறேன் அப்படி எனக்கு. உப்பு அதிகம் அளவாக போடு. மக்களே பொங்கல் ரெடிங்க. இங்கே இருக்கு. இவ்வளோ இருக்கு. கொஞ்சம் சேமல் டேஸ்ட் பாருங்க. கொஞ்சம் எடுத்துக்கு. மக்களே நைட் சாப்பிட்றது தான் பொங்கல் செஞ்சுக்கிறோம். இப்போ டேஸ்ட் பார்க்குறேன். அவ்வளோ சாப்பிட முடியாது. டேஸ்ட் நைட் எப்படி சாப்பிடுங்க கொஞ்சமாக. சாம்பார் ஊற்றுறதா? சாம்பார் ஓகே மக்களே பொங்கல் ரெடிங்க. சூப்பராக இருக்குங்க. மெல்லவே வேண்டியது அப்படியே நைஸாக போயிங்க. அந்த அளவுக்கு நம்ம வயிற்று சூப்பராக செஞ்சுக்கிறேன். அப்படி சாம்பார் பாருங்கள். கொஞ்சமாக சாம்பார் ஊற்றி குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதிகமாக காரமெல்லாம் இருக்காது. டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார். போதும். பொங்கல் ரெடி மக்களே, வாங்க சாப்பிட்லாம். இது நைட் டியூட்டிங்க பொங்கல் செஞ்சது. அதனால் இப்போ சேமல் டேஸ்ட் பார்க்குறேன் எப்படிங்க வாய்ப்பு. மக்களே பொங்கல் ரெடி. டேஸ்ட் எப்படின்னு பார்க்குறேன். உங்களை எங்கே ஒப்பிங்க நான் எப்படி அப்படி
நைட் டியூட்டிக்குங்க செஞ்சது, அதனால் இப்போ சேமல் சாப்பிட்டேன். டேஸ்ட்டு உங்களுக்காக டேஸ்ட்டு கொடுக்காது. சுடுங்க. சுடுங்க. சூப்பராக இருக்குது, நல்லா வெந்திருக்குது. பொக்கவாய் கறியெல்லாம் நல்லா வேண்டியது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மக்களே. நைட் டியூட்டி போகிறேன், நைட் கொண்டு போகிறதுக்காக சமையல் பண்ணிடுது. அதனால் அங்கே போய் கம்பெனியில் சாப்பிட்டுவேன். நல்லா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுங்க, இஞ்சியெல்லாம் அரைஞ்சி போட்டுக்க நல்லா இருக்கும். சூப்பர் மேடம். யாருமா? மக்களே, பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துக்குது. லைக் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் பெல் பட்டன் வந்துக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம்.